Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் Mom's Magic Tamil புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல மெசேஜ் வரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஒரே வீடியோவில் நான் 3 வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பெரிய பிஸ்னஸாக எப்படி பண்ணலாங்கிறதும் சொல்கிறேன். சில ஆயிரங்கள் போட்டு இந்த தொழிலை எப்படி பண்ணலாங்கிறதும் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாங்கிறதும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வர்ற சில பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போலாம் மக்களுக்கு என்விரான்மெண்டல் கேர் பற்றின அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நமக்கு கிடைச்ச இந்த இயற்கை வளங்கள் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த எண்ணத்தை நம்ம குழந்தைங்க கிட்டேயும் நம்ம வளர்க்கணும். அவங்க குழந்தையா இருக்கும் போதே இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது காலத்துக்கும் மறக்காது. நிறைய ஸ்கூல்ஸில் பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இந்த தாட்டை அடிப்படையாக கொண்டு குழந்தைங்க கிட்டேயும் இயற்கையை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜூபிட்டர் பென்சில்ஸ். ஜூபிட்டர் பென்சில்ஸ் நிறுவனம் திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் இருக்குது. இவங்க என்ன புதுசாக பண்ணுறாங்கன்னா, டெய்லி குழந்தைங்க யூஸ் பண்ணுற பென்னு பென்சிலோட பேக்கில் சீட் அட்டாச் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% எக்கோ ஃப்ரெண்ட்லி. இவங்க இந்த சீட் பென்சில் தயாரிக்கிற யூஸ் பண்ணுற பேப்பர் கூட ரீசைக்கிள் பண்ணது தான். கரும்போட சக்கை, அதாச்சும் கரும்போட ஸ்டார்ச்லேருந்து பண்ண பேப்பர் தான் இவங்க பென்சில் தயாரிக்கிறாங்க. இதுதான் அந்த பென்சில். இந்த பென்சில் ஃபுல்லாகவே ரீசைக்கிள்டு பேப்பரில் பண்ணது. இதோட பேக்கில் கேப்சூல் வச்சு அதுக்குள்ளே பூ, காய்கறி, விதைகள்லாம் வைக்கிறாங்க. ஒரு பென்சிலுக்கு குறைஞ்சது 10 விதை வைக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை ஒரு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு புதைச்சி வச்சா கூட அதுக்கு 10 செடி கிடைக்கும். நாம் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போட்ட பென்சில் செடியாக முளைச்சி நிற்கிறத பார்க்குறப்ப அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படும்னு நமக்கு தான் தெரியும். இதனால் குழந்தைங்களுக்கு செடி வைக்கிறதுலேயும் ஆர்வம் வரும், அப்புறம் எழுதுறதுலேயும் ஆர்வம் வரும். சிட்டியில் வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது புது அனுபவமாக இருக்கும். இந்த ஜூபிட்டர் பென்சில் ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்களோட முதலீடு வெறும் 5000 தான். பட் இவங்க இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. படிப்படியாக முன்னேறின இவங்க இப்போ மாதம் 50,000க்கும் மேலே சம்பாதிக்கிறாங்க. இந்த ஒயிட் பென்சில் மாதிரியே இவங்க நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற நியூஸ் பேப்பரை வச்சும் பென்சில் செய்கிறாங்க. இதான் அந்த நியூஸ் பேப்பர் பென்சில். இது முழுக்க முழுக்க நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற நியூஸ் பேப்பர் வச்சு செஞ்சது. இந்த பென்சிலில் கஸ்டமர்ஸோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபோட்டோ, நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பர்த்டே, தீபாவளி, பொங்கல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் இந்தியாவுக்குள்ளே மட்டும் சேல் பண்ண இவங்க இப்போ சிங்கப்பூர், அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சீட் பென்சில், பென் தவிர இவங்க சீட் இன்விடேஷனும் பண்ணுறாங்க. இந்த இன்விடேஷன் முழுக்க முழுக்க சீட் பேப்பரால் செஞ்சது. இது எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் சீட்ஸ் இருக்கும், இதோட இன்னொரு பக்கத்தில் நமக்கு தேவையானதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பென்சில் பெண்ணை விட இப்போ இந்த சீட் இன்விடேஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இவங்களுக்கு. இவங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த ஒயிட் பேப்பர் பென்சிலை வெளியே வாங்கி அதுக்கு மேலே இவங்க பிரிண்ட் போட்டு பேக்கில் சீடு ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணாங்க. 1 or 2 இயர்ஸ்லேயே இவங்களோட பிஸ்னஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ இவங்களே இந்த பேப்பர் பென்சில் தயாரிக்கிற மிஷின் வாங்கி அவங்களாவே ஓனாக இந்த பென்சிலை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அந்த மிஷினு. இந்த மிஷினோட ப்ரைஸ் 50,000. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா கீழே நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சீட் பென்சில் பென் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களும் பண்ணலாம். இந்த ஒரே பிஸ்னஸை 3 டைப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களால் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்களே இந்த மிஷினை வாங்கி தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய ஸ்கூல், காலேஜோட டைரெக்டாக கான்டாக்ட் வச்சு சேல் பண்ணோம்னா இதில் நம்ம நிறைய லாபம் பார்க்க முடியும். உங்களோட இந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் ஸ்டார்ட் அப்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறையா சலுகைகள்லாம் கிடைக்கும். மிஷின் சேல் பண்ணுறவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் இதை நீங்கள் தனியாக பண்ண முடியாது. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக சில ஒர்க்கர்ஸ் வேணும். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே இல்லை. இதையே நீங்கள் 2 டைப்ஸாக பண்ணலாம். வெறும் பென்சில் மட்டும் கூட சேல் பண்ணலாம். இல்லைனா சீடு பேப்பர் பென்சிலாகவும் சேல் பண்ணலாம். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடைக்கும். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த தொழிலில். இஃப் சப்போஸ் உங்களால் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் இதில் பாசிபிள் தான். நீங்கள் இந்த மாதிரி வெறும் பென்சில் மட்டும் வாங்கி, அதாச்சும் இந்த பேப்பர் பென்சில் பென் மட்டும் வாங்கி உங்கள் கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பென்சில் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே கலர்ஃபுல்லாக இருக்கிறது பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் தான். நீங்கள் ஏதாச்சும் பெரிய ஜெராக்ஸ் ஷாப்பில் உங்களுக்கு இதான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு மேட்ரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு டிசைனிங் சார்ஜஸ் ஒரு 100 rupees வாங்குவாங்க. உங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற பேப்பரே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்து இந்த பென்சில் மேலே ஒட்டிக்கலாம். நம்ம இந்த ஸ்டிக்கர் இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களே கரெக்ட் சைஸ்க்கு கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. நோட்டில் நம்ம ஒட்டுவோம்ல லேபிள், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை எடுத்து அந்த பென்சில் மேலே ஒட்டிக்கலாம். இந்த பென்சில்லே நிறைய குவாலிட்டி இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஜூபிட்டர் பென்சில் கம்பெனி 2 HB பென்சில்ஸ் குவாலிட்டியான பென்சில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பென்சில் ரொம்ப டார்க்காக எழுதும். பென்சிலோட லெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி தான் இவங்களோட வளர்ச்சிக்கே காரணம். இந்த பென்சிலோட பேக்கில் சீடு வைக்கணும். சீட்ஸ்லாம் ஹோல்சேல் ஷாப்பில் மொத்தமாக வாங்கிக்கலாம். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கேப்சூல் வச்சு இந்த கேப்சூலுக்குள்ளே சீடை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்சூல் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல டேப்லெட், அதில் வர கேப்சூல்ஸ் தான். இதை நம்ம ஹோல்சேல் ஃபார்மசியில் வாங்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேப்சூல்ஸும் கிடைக்கிது. அந்த டிரான்ஸ்பரண்ட் கேப்சூல்ஸில் உள்ள சீட் அப்படியே வெளியே தெரியும். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கேப்சூல்ஸை நம்மளோட பென்சிலில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த பிஸ்னஸை இவங்க FB மூலமாக தான் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம் இவங்களோட நேர்மையும் கடின உழைப்பும் தான். 4 நாளில் பென்சில் வேணும்னு நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா 3ஆவது நாளே நம்ம கையில் பென்சில் கிடைக்கும். இவங்களோட வளர்ச்சிக்கான சீக்ரெட்டே இதான். இஃப் சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட முடியாது, எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்தால் போதும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் இந்த பிஸ்னஸில் பாசிபிள் தான். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ரீசெல்லராக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் ஒர்க் பண்ணவும் தேவையில்லை. இவங்களோட FB பேஜ் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த லிங்க் மூலமாக இவங்கக்கிட்ட ரீசெல்லராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெல்லர்ஸ்க்கு குறைஞ்ச விலையில் பென்சில் சேல் பண்ணுறாங்க. 10 பென்சில் கேட்டால் கூட அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சோசியல் மீடியா, அதாச்சும் FB இன்ஸ்டாவில் ஃபீட் பண்ணி சேல் பண்ணலாம். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் மட்டும் வாங்கணும். உங்களோட ஆர்டர் பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா இவங்க டைரெக்டாக உங்களோட கஸ்டமருக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் பென்சில் பென் கஸ்டமைஸ்டாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் ஒரு கஸ்டமர் 100 பென்சில் வேணும், இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு கொடுங்க, இந்த மெசேஜ் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அவங்களோட ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இவங்க டைரெக்டாகவே உங்களோட கஸ்டமரோட அட்ரஸ்க்கு அந்த பென்சிலில் அனுப்பி வச்சுருவாங்க. ஃப்ரம் அட்ரஸில் உங்களோட நேம் இருக்கும், டு அட்ரஸில் உங்களோட கஸ்டமரோட நேம் போட்டு அனுப்பி வச்சுருவாங்க. இந்த பென்சில் எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்களே டைரெக்டாக அனுப்பின மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு போயிடும். உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு பென்சிலுக்கான அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். இதுலேயுமே நீங்கள் மாதம் 5000லேருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்லை. நீங்கள் ரீசெல்லராக ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரே பிஸ்னஸை 3 வகையான பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.